Taste the Daily. வணக்கம் மஞ்சளா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலே பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டனர். பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தங்களை இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இன்றைக்கு ஆட்சியில இல்லை என்றாலும் கூட எப்படி பல்வேறு சேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, எப்படி பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுத்துக் கொண்டிருக்கிறது, ஆளுகிற போது பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவருக்கு எப்படிப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய முன்னிலையை இணைந்த அனைவருக்கும் இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஏழை எளிய மக்களோடு நின்று களத்திலே நின்று நீங்கள் உங்களுடைய பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னிலை இணைந்திருக்கக்கூடிய குறிப்பாக தென்காசி தெற்கு மாவட்டம் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுடைய ஏற்பாடு, அதே போன்று அதிமுகவுடைய பல்வேறு நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இணைந்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வலியுறுத்தியிருக்கிறார். அனைவரும் மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வண்ண நிற அந்த துண்டுகளை அணிவித்து தொடர்ந்து கழகத்திலே மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கிற வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு குழு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார்கள். செல்லுகிற இடமெல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது. ஏறக்குறைய 65க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தனது எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த எழுச்சி பயணம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு உயர்ந்திருப்பது, மக்கள் எழுச்சியோடு வரவேற்பதும், ஆளுகிற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற முழக்கத்தோடு அவர்கள் திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மஞ்சுளா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.